Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் வரக்கூடிய கோட்டல் எக்ஸாமினேஷனுக்கான முக்கியமான பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எஸ்எஸ் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் மீன்ஸ் கோட்டலிக்கு நம்ம எதை மட்டும் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்றதுக்கான வீடியோ வித் பிடிஎஃப் லிங்க் கூட அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிடிஎஃப் லிங்க் கமெண்ட் பாக்ஸ்லேயே நம்ம கமெண்ட் பண்ணி விட்டு பின் பண்ணி விட்டுருக்கேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். செப்பரேட்டாக கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் தேல்ஸ் தீரம் தட் மீன்ஸ் வந்து அடிப்படை சரிசமவதி தேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த தீரத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் தட் மீன்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் கண்டிப்பாக நம்ம டிரைவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டருக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் 5th கொஸ்டின் டொமைன் அண்ட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ரிலேஷன் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஏ அண்ட் பி, அதுக்கப்புறம் எஃப்ஆஃப்எக்ஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்குறது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கேன். அடுத்து 14th ஒன்லாம் ரொம்ப முக்கியமான ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியானது கூட. ஸோ ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி ஒரு பாயிண்டில் கட் பண்ணிச்சுன்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம், மோர் தென் 1 பாயிண்ட்னா ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரிலேஷன் எஃப்ஆஃப்எக்ஸ் கான்செப்ட்டும், அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு, ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் பி கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட் சாப்டரில் ஓவராலாக வந்து 2 மார்க் 22 மார்க்ஸ் இருக்குது. செகண்ட் சாப்டருக்கு 2 மார்க் பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். எஸ் ஷேப், அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப் கான்செப்ட்லேயே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, எக்ஸோட வேல்யூ எஸ் ஷேப். அதே மாதிரி நெக்ஸ்ட் எஸ் ஷேப் அண்ட் எல்சிஎம், கிரேட்டஸ்ட் நம்பர், லீஸ்ட் நம்பர் 14th ஒன்றில் கம்பல்சரியில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட் சம் தட் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் அர்த்தமெட்டில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபியில் கொடுத்துருக்க சம், அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ஜிபியில் இருக்கிற சம், ஜிபி எல்லாமே ரொம்ப முக்கியமான சம்மை தான் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த 0.6666 அந்த கான்செப்ட் 5+ நெக்ஸ்ட்டு வந்து ஜிபியில் கம்பேரிசன் பண்ணி இன்ஃபினிட்டி a/1 - r சம்மு, அது எல்லாமே செகண்ட் சாப்டர் கம்பேரிசன் தட் மீன்ஸ் ஸ்பெஷல் ஸ்பீட் ரிசல்ட்டுக்கு கொடுத்த சம்மும் கொடுத்துருக்கோம் ஓவராலாக. ஸோ செகண்ட் சாப்டரில் நிறையா 2 மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் அல்ஜிப்ராவில் எல்சிஎம் ஜிசிடி, அதுக்கப்புறம் கம்பேரிசன் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி கான்செப்ட், அதுக்கப்புறம் மல்டிப்ளை சிம்பிளிஃபிகேஷன், இது எல்லாமே ஃபேக்டர் தட் மீன்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம் தான். நீங்கள் ஃபேக்ட்ரிசேஷன் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேக்ட்ரிசேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கங்க. இது சால்வ் சம் கொடுத்துருக்கோம். அல்ஜிப்ரா ஓவராலாகவே ஃபுல்லாகவே இந்த எக்ஸசைஸில் இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அப் டு பப்ளிக் வரைக்குமே இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. தட் மீன் டெல்டா டிஸ்கிரிமினன்ட் b² - 4 கம்பேர் பண்ணக்கூடியது, ஸ்கொயர் ரூட் சம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்து கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி நீங்கள் நல்லா பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், கொலினியர் பாயிண்ட்ஸு, அதுக்கு ஃபைண்ட் த வேல்யூ, அதெல்லாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்லோப் கான்செப்ட்டில் இருக்கிற சம் தான். ஸ்லோப் m = y2 - y1 / x2 - x1 கம்பேரிசன் பண்ணக்கூடியது, 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா, பர்பண்டிகுலர் ஸ்லோப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஸ்லோப் m1 × m2 = கம்பேரிசன் பண்ணக்கூடியது. ஈக்குவேஷன் கான்செப்ட் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணி ஸ்லோப் வித் பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாஸ் கம்பேரிசன். நெக்ஸ்ட் ஜாமெட்ரியில் இருக்க 2 மார்க் சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிள் கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சமயம், தேல்ஸ் தீரத்தை கம்பேர் பண்ணி போடக்கூடிய சமயம், ஆங்குலர் பைசெக்டர் தீரத்தை கம்பேர் பண்ணி போடக்கூடிய சமயம் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஓவராலாக 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். டிக்னாமெட்ரியில் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. டிக்னாமெட்ரி நிறையா சம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சம்மை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். ரூட்டில் டிக்னாமெட்ரி நீங்கள் போகிறதுனால நம்ம வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ தட் மீன்ஸ் tan θ sin θ / cos θ, cot θ cos θ / sin θ கம்பேரிசன் பண்ணி பண்ணணும். அடுத்து 5 மார்க் கேட்டகரி. 5 மார்க்குமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் சாப்டரில் பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டர் இந்த 5 மார்க் மட்டும், இந்த 5 மார்க் 2 மார்க் மட்டும் போட்டிங்களா போதும். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட் சாப்டரில் ஏரோ டயக்ராம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். எஃப்ஆஃப்எக்ஸ் ஏரோ டயக்ராமு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் a கிராஸ் b கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் கம்பேரிசன் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் 15 சம் கொடுத்துருக்கோம். அந்த 15 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் சாப்டரில் இருக்க 5 மார்க் ஜிபி கான்செப்ட்டில் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டேர்ம்ஸ் கம்பேரிசன் பண்ணக்கூடியது, ஆட் பாசிட்டிவ் நம்பர், ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் இந்த 602 and 9, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது 9 × 9th டேர்ம், இந்த சம் ரொம்ப முக்கியமானதான். கொஸ்டின் நம்பர் 13 ரொம்ப முக்கியமான சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 300 600 கம்பேரிசன் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இப்போ 5 + 55, 3 + 33, 7 + 77, லாஸ்ட் இயர் பப்டியில் கட்ட 7 + 77 + 777 +... n, அதே மாதிரி 4 + 40 இருக்காங்க. ரேகா சம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 மார்க் சம் பப்ளிக்லேயே ரொம்ப சிம்பிளான சம். சிக்மா k² k = 1 to n, n × n + 1 2n + 1/6 கம்பேர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் S1 S2 P1 + P2 இந்த சம் ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் தீர்த்தை கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே ஈஸியாக தான் கொடுக்கணும். அல்ஜிப்ராவில் இருக்க சம் எக்ஸ்ஒய்ஜெட் கான்செப்ட்டு, ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கான்செப்ட், வாணிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையில் பார்த்து காயின் சம், நான் பார்த்தீங்கன்னா 4 சம், அதுக்கப்புறம் ஜிசிடி சம், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2. தட் மீன் ஃபேக்ட்ரிசேஷன் சிம்பிளாக பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சுன்னா இந்த சாப்டர்ஸ். அல்ஜிப்ரா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப. அதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்பர் 8 வந்து ரொம்ப 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 முக்கியமான சம், ஃபேக்ட்ரிசேஷன். இந்த சம்மில் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, எல்லா சம்மே கொடுத்துருக்குறோம் ப்ராக்டிக்கலாக. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கம்பேரிசன் பண்ணக்கூடியது, ஸ்கொயர் ரூட்டு, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்கான எக்ஸசைஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், தட் மீன்ஸ் இருபடி சமன்பாடுகளுக்கான கான்செப்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்க. ஆல்ஃபா பீட்டா அதே மாதிரி டெல்டா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் கம்பேரிசன் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் இருக்கிற 5 மார்க்ஸ் பாருங்கள். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தட் மீன்ஸ் இதில் கம்பேரிசன் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியனா இப்போ பிஎன்சியோட வேல்யூ, ஏ அண்ட் பியோட வேல்யூ, ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் கண்டிப்பாக 3 சம் தான் இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது கொஸ்டின் நம்பர் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பித்தாகரஸ் தியரத்தை வித்தவுட் யூசிங் பித்தாகரஸ் யூஸ் பண்ணாத வந்தோம்னா வந்து ஸ்லோப்போட கான்செப்ட்டில் போடக்கூடியது. பேரலல் பாயிண்ட், தட் மீன்ஸ் இந்த பேரலோகிராம்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ, ட்ரபீஷியம். அதே ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா, y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 கம்பேரிசன் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 6 y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. அது இன்டர்செப்ட் ஃபார்முலா x பை a ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1. ஸோ அதெல்லாம் தரவாக படிச்சிங்கனாவே இந்த பற்றி கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் வீடியோ போட்டிருக்கோம், தெளிவாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஜாமெண்ட்ரியில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஏபிடி, தட் மீன்ஸ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம், தட் மீன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிபிடி பேசிக் ப்ரொபோஷனல் தியரம், அது தேல்ஸ் தேற்றம். அதுக்கப்புறம் இந்த சம் கொஸ்டின் நம்பர் 3, 4, 5 இது மூணுமே 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் டிக்னாமெட்ரியில் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான சைன் தீட்டா காசிட்டா கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சம்மு. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக தான் கொடுத்துருக்கோம். இந்த சம் மட்டும் 5 மார்க் போட்டிங்களா போதும். ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டினுமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பாக நாமளே உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. இது மட்டும் பார்த்தா போதுமா சார்? கண்டிப்பாக நீங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சம் இருக்குது. அப்போ நம்ம செலக்டிவாக பார்க்கணும். அதுக்கு நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. நீங்கள் மற்ற எந்த கொஸ்டின் பார்த்து இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கோட்டேலி கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து கிராஃபும் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் நம்ம ஜாயின் பண்ணல. அது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சால் நான் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. அன்பான மாணவ செல்வங்களே, நான் திருப்பியும் சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் சாப்டர் வைஸாக வந்து ஒவ்வொரு சமமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்லையும் கொடுத்தோம், அல்ஜிப்ராலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட் சாப்டருக்கு சம் எல்லாமே ஒவ்வொரு சமயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்களா போதும். ஸோ ஓவராலாக 10th ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய கோட்டேல் எக்ஸாமுக்கு தமிழ், மேத்ஸ், இதோட சரி மேத்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியலுக்கு அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்க்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இங்கிலீஷ்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் கோட்டேலிக்கு எந்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே இங்கிலீஷ்க்கு வந்து எதை படிக்கலாம், தட் மீன்ஸ் 1 மார்க் எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், 2 மார்க் எதை படிக்கலான்ற வீடியோ வந்து நம்ம சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the forthcoming examination, கோட்டேல் exam. All the best students. Okay, thank you. Bye.